அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி பக்கத்தில் பெரும்பத்து கிராமத்துக்குள்ள புகுந்து பொதுமக்களை தாக்கி 2 பேரை கொலை செய்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த சம்பவத்தினுடைய ஈரம் காய்வதற்குள்ள சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டூர் அப்படிங்கிற கிராமத்துக்குள்ள புகுந்த ஒரு 6-7 பேர் அந்த கிராமத்தில் கண்ணுக்கு தென்படுகிற பல பேரை வெட்டியிருக்காங்க. அது ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு முழுக்க அதிர்ச்சி ஏற்படுத்தியது. பல்வேறு அரசியல் கட்சியோட தலைவர்கள் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இதுபோல பட்டியல் சமூகம் வாழக்கூடிய தெருக்களில் சர்வசாதாரணமாக அவர்களை குறிவைத்து ஒரு கும்பல் வெட்டுகிறது. வெளிப்படையாக பேச போனால் இந்த சிவகங்கை இடைக்காட்டூர்லேயும் ஒரு குறிப்பிட்ட தேவர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் தான் போய் வெட்டியிருக்காங்க. அங்கே திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி பெரும்பத்திலையும் கைது செய்யப்பட்ட 9 பேருமே தேவர் சமூகத்தை, குறிப்பாக மறவர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள். அப்போது தேவர் சமூகம் இப்படி பட்டியல் சமூக மக்கள் இல்லை வேறு சமூகத்தை சார்ந்தவர்களை சர்வசாதாரணமாக வெட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை பொதுவாக உருவாகிருக்கிறது. அதை எல்லாத்தையும் தாண்டி தேவமாறு அப்படின்னாலே இப்படி அருவாளை பாக்கெட்டில் இப்படி போட்டுக்கிட்டு, பின்னாடி அருவாளை போட்டுக்கிட்டு, இப்படி மீசையை முறுக்கிக்கிட்டு இப்படி தான் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் ஊருக்குள்ள நம்மளை மதிப்பாங்க அப்படிங்கிற மனநிலை தான் இருக்காங்களா அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாங்குநேரி பக்கத்தில் சின்னத்துறை அப்படிங்கிற இளைஞன் வெட்டப்படுறான். அந்த இளைஞனை வெட்டிய ஒரு 5-6 பேர் கைது செய்யப்படுறாங்க. அந்த 5-6 பேருமே தேவர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள், எல்லாருமே மருகால்குறிச்சியை சார்ந்தவர்கள் பெரும்பாலும். அப்போ இந்த மருகால்குறிச்சி பக்கத்துக்குரிய மஞ்சங்குளம், இந்த தென்னிமலை, இந்த பகுதியில் அதிகமாக தேவர் சமூக மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதி. இந்த பகுதிகளில் எல்லா ஊர்லேயுமே குறைந்தபட்சம் ஒரு 50லேருந்து 100 பேர் மேலே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. கொலை வழக்குகள், அடிதடி வழக்குகள் சர்வசாதாரணமாக இருக்குது. இவங்க எல்லாருமே படித்தவன், குறைந்தபட்சம் மாஸ்டர் டிகிரி முடித்தவன், குறைந்தபட்சம் +2 கல்வி தகுதி படித்தவன், நல்ல உடல் வலிமை கொண்டவன், குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடியவன். ஆனால் அவன் தான் கொலகாரனாகவும் கொலை முயற்சி வழக்கிலையும் சுமத்தப்பட்டிருக்கான். அதாவது என்ன சொல்ற, இந்த காவல் நிலையங்களில் ஒரு போர்டு வச்சு ஒட்டுவாங்க இல்லையா, வாழ்நாள் குற்றவாளின்னு சொல்லி, அது மாதிரி குற்றவாளியாக, சரித்திர பதிவேடு குற்றவாளியாக மாறி நிற்கிறான். இன்னைக்கு இந்த நாங்குநேரி சம்பவத்தில் ஈடுபட்ட 9 பேரும் தேவர் சமூகத்தை, குறிப்பாக மறவர் சமூகத்தை சார்ந்தவர்கள். அந்த 9 பேருடைய பேரில் ஒருத்தன் கண்ணன், வயசு எவ்வளோ அப்படின்னா 21 வயசு, உச்சிமகாளி வயசு 20, வசந்தகுமார் வயசு 21, அந்தோணி மைக்கேல் அவரும் மறவர் சமூகத்தை சார்ந்தவர், கிறிஸ்டின் பேர், 18 வயசு, கல்யாணி ஆம்பளை பையன்தான், வயசு 19, ராஜா வயசு 19, சுபாஷ் வயசு 19. கைது செய்யப்பட்ட அந்த 9 பேருமே, முதலாக கைது செய்யப்பட்ட 7 பேர், அப்புறம் சேர்த்து 9 பேருமே 18, 19, 20, 21 2004க்கு பிறகு பிறந்தவனுங்க. இந்த எஸ்ஐஆர் வந்துச்சுலே, இப்போ அந்த எஸ்ஐஆரில் கூட பேர் இல்லாதவங்க, ஓட்டர் இன்னைக்கு ஓட்டர் ஐடியே வந்திருக்காது, புதுசாக தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியான ஆட்கள் தான் இந்த பெரும்பத்து கிராமத்துக்குள்ளே புகுந்து கண்ணுக்கு தென்படுகிற 9 பேரை வெட்டியிருக்கிறான். இந்த சம்பவத்தில் ஜான்மார்க் என்கிற ஒரு மாற்றுத்திறனாளியும், ஒரிசாவை சார்ந்த திரிநாத் கட்டா என்கிற ஒரு வட இந்திய தொழிலாளியும் கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுறாங்க. அதுதான் இந்த சம்பவம் பேசுபடு பொருளாக மாறியதற்கு மிக முக்கியமான காரணம். ஏன்னா இது ஒரு சமூகத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் என்றால், இங்கே வெளிப்படையாக சொல்லப்போனால் பறையர் சமூகத்தை சார்ந்தவர்களும் வெட்டுப்பட்டிருக்காங்க, நாடார் சமூகத்தை சார்ந்தவரும் வெட்டுப்பட்டிருக்காரு, அதே போல் வட இந்திய தொழிலாளி ஒருத்தரும் வெட்டுப்பட்டிருக்காரு. ஆனால் வெட்டினவங்க அத்தனை பேரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள். அந்த கடைக்குள்ள, அந்த பெரும்பத்து இந்திரா காலனியில் கடைக்குள்ள எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் டீ குடிச்சிருந்துருக்கான். அப்போ அவனுக்கு யாரை வெட்ட போகிறன்னு தெரிஞ்சிருக்கு. வட இந்திய தொழிலாளி யாருன்னு தெரியல, அவன் உண்மையிலே அப்பாவி, அவனுக்கு தேவமாரும் தெரியாது, நாடகமாரும் தெரியாது, விளக்கமாரும் தெரியாது, எதுவும் தெரியாது. அவன் இங்கே ஒரு 300 ரூபாய்க்கோ 400 ரூபாய்க்கோ 500 ரூபாய்க்கோ சம்பளத்துக்கு வேலைக்கு வந்தவன். அவன் குடும்பத்துக்கு ஏன் செத்து போனான்னு கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. இங்கே செத்து போனால் கூட ஏதாவது நிவாரணம் கொடுக்க சாதி அமைப்புகள் இருக்குது. அவனுக்கு யாருன்னே தெரியாது, என்ன சமூகம்னே தெரியாது, சாதி சண்டையே தெரியாது. நாம் வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வருவது கட்டுப்படுத்தப்படணும்னு சொல்கிறோம். ஆனால் வட இந்திய தொழிலாளர்கள் இங்கே அடித்து வரட்டப்படணும், வட இந்தியர்கள் கொல்லப்படணும் அப்படிங்கிறத ஒருபோதும் ஆதரிக்க முடியாது. அப்படி ஆதரிப்பது சைக்கோ மனநிலை தான்.
ஒரு அப்பாவி வட இந்திய தொழிலாளிக்கு வெட்டப்படுகிறார். அதே போல தான் அந்த மாற்றுத்திறனாளி ஜான் மார்க்கும், அவருக்கு எந்த பகையும் இல்லை. இங்கே வெட்டுப்பட்ட 9 பேருக்கும் எந்த குற்ற பின்னணியும் இல்லை. அப்போ பழிக்கு பழி அப்படிங்கிறது இல்லை, கிடையவே கிடையாது. ஆனால் இதில் ஏன் இது நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, ஏற்கனவே கடந்த காலம் சொன்னது போல ஒரு வகையான மாஸ் மென்டாலிட்டி. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பகையின் தொடர்ச்சி இருக்குன்றாங்க. இதே பெரும்பத்தை சார்ந்த காமராஜ் என்பவர் சாமித்துறை என்பவருக்கும் ஒரு மோதல் இருந்திருக்கு. ஏதோ ஒரு தொழில் போட்டியாக கூட இருக்கலாம் அது. அப்போ அந்த காமராஜை சாமித்துறை வந்து ஆளை வச்சு வெட்டுறாரு. ஆனால் காமராஜ் பொழைச்சிறாரு. பொழைச்ச காமராஜ் என்ன பண்ணுறாரு, இந்த சாமித்துறையை, மஞ்சங்குளத்தை சார்ந்த இந்த சாமித்துறையை அவர் என்ன பண்ணுறாரு, ஆளை வச்சு முடிச்சிடறாரு. அப்போ சாமித்துறையை முடித்த காமராஜை முடிக்கணும்னு சொல்லி ஒரு பகை இருந்திருக்கு. ஆனால் அந்த பகைக்காக மட்டும் இது நடத்தப்படலை. அந்த பகை அப்படி இருக்குது. இந்த 2 ஊருக்குமான பகை இருக்குது. இந்த மஞ்சங்குளம், தென்னிமலை, இந்த மராகுறிச்சி எல்லாமே ஒரே உறவின் முறையை சார்ந்தவர்கள், ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள், மறவர் சமூகத்தை சார்ந்தவர்கள். அப்போ இந்த பகையின் தொடர்ச்சியில் இது நடத்தப்பட்டிருக்கலாம் என்பது பொதுவான பார்வை. ஆனால் இந்த வந்த 9 பேரில் ஒரு 2 பேருக்கு தான் ஏற்கனவே வழக்கு இருக்குது. என்ன வழக்கு இருக்குன்னா, 2023-24 காலகட்டத்தில் நடந்த நாங்குநேரில் நடைபெற்ற அந்த சின்னத்துறையினுடைய சின்னத்துறைங்கிற மாணவன் தாக்கப்பட்டார் இல்லையா, அந்த சம்பவத்தில் குற்றவாளியாக இருந்தால் 2 பேர். அதில் அந்த 2 பேர் இதில் குற்றவாளியாக இருக்கிறான். அதை தவிர மற்ற 7 பேருமே புதியவர்கள், அதாவது தொழிலுக்கு புதுசு. என்ன மனநிலை, நாம் இந்த சமூகத்தில் பிறந்திருக்கோம், வேறு சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை வெட்டுனா இந்த சமூகத்தில் நமக்கு ஒரு மதிப்பு வரும், நம்ம ஜெயிலுக்கு போவோம். ஜெயிலுக்கு போயிட்டு 6 மாதம், அதிகபட்சம் குண்டாசு 5 மாதம், கொலைக்கு குண்டாசு போனால் 1 மாதத்தில் வெளிவிட்டுருவாங்க. அரசியல் பேசி குண்டாசு போனால் தான் 8 மாதம். இந்த நாட்டில் கொலை பண்ணி குண்டாசுக்கு போனால் 1 மாதம் 1.5 மாதத்தில் உடச்சி வெளியே வந்துடலாம். உடச்சி வெளியெடுப்பதற்கும் நமக்கு சாதிய அமைப்புகள் இருக்காங்க, தலைவர்கள் இருக்காங்க, அப்புறம் கொஞ்சம் பணக்கார ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்க நம்மளை காப்பாற்றிடுவாங்க. வெளியே வரும்போது நம்ம சிறையில் மாதம் வெளியே வரலாம். அந்த ரீல்ஸ் எடுத்து இன்ஸ்டாவில் போட்டோம்னா லைக்ஸ் பிச்சுக்கும், நமக்கு ஒரு மாஸ் வரும். ஏன்னா ஒரு காலத்தில் சமூகத்திற்காக போராடிய தலைவர்களை கொண்டாடிய மக்கள் இன்னைக்கு யாரை கொண்டாடிட்டு இருக்காங்க தெரியுமா? எவனாவது இதே சமூகத்தில், வெளிப்படையாக சொல்கிறாங்க, இதே மறவர் சமூகத்தில், இல்லை இதே கல்லரில், அகமுடையார், தேவர் சமூகத்தில் கல்குவாரிக்காக போராடுற ஆளே இல்லையா? ஆத்துமணல் கொள்ளையை எதிர்த்து போராடுற ஆளே இல்லையா? சுற்றுச்சூழல் பாதுகாக்க போராடுற ஆளே இல்லையா? கருவேல மரத்தை ஒழிப்பதற்காக போராடுற ஆளே இல்லையா? இந்த அரசு உடைய தவறுகளை சுட்டி காட்ட எத்தனையோ சமூக ஆர்வலர்கள், இதே தேவர் சமூகத்தில் பிறந்த சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு தொடர்ச்சியாக பெட்டிஷன் போடுறது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் பெட்டிஷன் கேட்டு அரசு அதிகாரிகளுடைய குறைகளை சுட்டி காட்ட நபர் இருக்காங்க. அவங்க என்னைக்கா கொண்டாடப்பட்டிருக்காங்களா? எவனாவது ஒருத்தர் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக போட்டுருப்பானா? போட மாட்டான். ஆனால் இந்த எவனாவது ஒருத்தன் ஒரு கொலை பண்ணிடக்கூடாது. ஆனால் கொலை பண்ணவன் வேறு சமூகத்தை சார்ந்தவன், ஒரு பறையராகவோ, தேவேந்தராகவோ, நாடாராகவோ, கோணராகவோ, ஏதோ தேவரல்லாத வேறு சமூகத்தை சார்ந்த யாரை கொன்னாலும் உடனே ஒரு ரீல்ஸை போட்டு இந்த தேவர் பாசறை, நவீன் தேவர் பாசறை, மதன் தேவர் பாசறை, கட்டத்துறை பாசறை அப்படின்னு ஒரு இதை வச்சிருது. அத்தனை பேர் யாரு? கொலைகாரன், கொலை பண்ணவன். நீ யாரை கொண்டாடி இருக்கணும்? முத்துராமலிங்க தேவர் என்ன வேட்டியை மடித்து கட்டிட்டு 4 பேரை வெட்டினாரா? எதுக்கு முத்துராமலிங்க தேவர் கொண்டாடப்படுறாரு? முத்துராமலிங்க தேவரை போட்டு பக்கத்தில் அருவாளை போடுவாங்க. அருவாளுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்? தேசியமும் தெய்வீகம் என் 2 கண்கள்னு பேசினார். வீரமற்ற விவேகம் எனக்கு முரட்டத்தனம், விவேகமற்ற வீரம் கோழைத்தனம்னு சொன்னார். மலர் மாலைகளுக்கு தோலை காட்டுவது போல தூக்கு கயிற்றுக்கு எவன் தோலை காட்டணும் அவன் தான் உண்மையான வீரன்னு பேசினார். வீரம் குறித்து பேசியிருக்காரு, வீரமா பேசியிருக்காரு. உண்மையை பேசு, உறுதியாக பேசு, உறக்க பேசு, அது இறுதி வரை பேசி, நீயே உண்மையான வீரன் என்று பேசியிருக்காரு. வெள்ளக்காரனை ஏற்று பேசியிருக்காரு, கொள்ளக்காரன் எடுத்து பேசியிருக்காரு, காங்கிரஸ்காரன் எடுத்து பேசியிருக்காரு, களவாணிகள் எடுத்து பேசியிருக்காரு, எல்லாரும் எடுத்து பேசியிருக்காரு. ஆனால் எந்த இடத்துலையும் எவனையும் 60 இடத்துல வெட்டுன்னு பேசலை. என் பேரை சொல்லி ஒடுக்கப்பட்ட மக்களை அடிப்பது என்பது என் இதயத்தை பிழிந்து ரத்தம் குடிப்பதற்கு சமம். சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் இந்த நாடு நாசமாய் போவதை யாராலும் தடுக்க முடியாது. சாதிய எண்ணம் கொண்டவன் சாமியை கூட வழிபட தகுதியற்றவன். நல்லவனை சாதி பயன்படுத்தும், கெட்டவன் சாதியை பயன்படுத்தி கொள்வான்னு சொன்ன அவரை குறியீடா வச்சுக்கிட்டு இப்போ அவர் 10 பேரை வெட்டினாருங்க, 10 பேரை வெட்டி தாங்க 10 வருஷம் ஜெயிலுக்கு போனாருங்கிறக்காக அவர் கொண்டாடப்படுறாரா? இந்திய விடுதலைக்காக போராடினாரு, கைரேகை சட்டத்தை எதிர்த்து போராடினாரு, ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இதனுடைய சொத்துக்களை எழுதி வைத்தார்,
காங்கிரஸ் வந்து ஃபார்வர்ட் பிளாக்கில் தேர்தலில் ஓட்டு கேட்டு போகாமலேயே பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் வென்றாரு, மக்களுக்காக அர்ப்பணித்து நின்றார் என்பதனால் கொண்டாடப்பட்டார். அவர் தேவர் சமூகத்தில் பிறந்தாருங்கிறத கொண்டாடப்படலை, அந்த சமூகத்திற்கும் எல்லா சமூகத்துக்கும் சேர்த்து இந்தியா முழுமைக்கும் அவர் ஒரு விடுதலை வேணும்னு போராடுறார், அதனால் கொண்டாடப்படுறாரு. நீ அவரை தானே வழிகாட்டியாக எடுத்துக்கணும், அவர் தானே ரோல் மாடலாக இருந்திருக்கணும், அவர் தானே இன்ஸ்டாகிராமில் எடுத்து அவர் தான் ரீல்ஸ் போட்டிருக்கணும், பண்ணலையே. அதே சமூகத்தில் பிறந்த வள்ளல் பாண்டித்துரை தேவர் இன்னைக்கு வாவு சிதம்பரனார் கப்பல் ஓட்டு விட்டார்னா அந்த கப்பலுக்கு ஓடுறதுக்கு பின்னாடி காலாலாவிங்கிற கப்பலை வாங்குறதுக்கு முன்னாடி பெரும் பங்குகளை வாங்கி அவருக்கு நிதி உதவி செய்து, அதனால தான் வள்ளல் பாண்டித்துரை தேவர். அதே போல் 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை உருவாக்குறார். 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கி தமிழ் மீட்சி, சேர சோழ பாண்டிய மன்னர்கள் 3 சங்கம் வச்சு தமிழ் வளர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழ் அழிய நிலைமை இருந்துச்சு, அதை மீட்டெடுக்க பல்வேறு ஓலைச்சுவடிகளை மீட்டெடுத்து பல்வேறு நூல்களை அச்சிலேற்றுவதற்கு, திருக்குறளை வந்து அதிக பிரதிகளை கொண்டு வருவதற்கு, எல்லா நூலகங்கள்லையும் திருக்குறள் இருப்பதற்கு காரணமாக இருந்தவர் வள்ளல் பாண்டித்துரை தேவர். பெரிய நூலகத்தை உருவாக்கியவர். அவரை ரோல்மான் எடுத்து நான் தமிழ் மீட்சிக்கு பாடுபட போகிறேன், தமிழ் மொழிக்காக பாடுபட போகிறேன், நான் வள்ளல் பாண்டித்துரை தேவர் போல வரணும்னு ஒருவையே சொல்லலையே. புலித்தேவர் வம்சங்கிறது ஆகும்னா புலித்தேவர் வம்சம் சொல்ற, புலித்தேவர் என்ன பண்ணாரு, எப்படி போராடினாரு, யாரையெல்லாம் சேர்த்துக்கிட்டு போராடினாரு படிக்கணும்ல. புலித்தேவர் மாதிரி வரணும், புலித்தேவர் என் ரோல் மாடல் அப்படின்னு சொல்றதுக்கு மனைவி பிள்ளைகளை களத்தில் சாக கொடுக்கும்போது கூட அவர் வந்து பதறலை. ஆனால் வெண்ணிக்காலடிங்கிற, நீ யாரை எடுத்து சண்டை போட நினைக்கிறியோ, யாரை எதிரியா நினைக்கிறியோ, அந்த வெண்ணிக்காடி தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை பிறந்த வெண்ணிக்காலாடி என்கிற தன் தளபதி இறந்து விட்டான் என்கிற செய்தி கேட்டபோது ஓவென்று கதறி நெஞ்சு வெடிக்க வெடிக்க புலித்தேவன் அழுதாரு அப்படிங்கிறது வரலாற்று செய்தி. அப்போ புலித்தேவனுடைய படையில் வெண்ணிக்காலடிங்கிற ஒரு தேவேந்திர குல வேளாளர் சேர்ந்த சமூக தளபதி இருந்திருக்காரு. ஒரு ஒண்டி வீரன் பகடை அருந்ததிய சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் தளபதியாக இருந்திருக்காரு. எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு தான் அவர் சண்டை போட்டார். எல்லாரும் அண்ணன் தம்பியா நிற்க போய் தான் அன்னைக்கு அவர் சண்டை போட முடிஞ்சது, வரலாற்றில் இடம்பெற முடிஞ்சது. அப்போ அவரை ரோல் மாடலாக நான் எடுத்துக்கிட்டேன், அவரை போல நான் இருக்கணும்னு எவனாவது ரீல்ஸ் போடுறீங்களா, எவனாவது இன்ஸ்டாகிராமில் பதிவு போடுறீங்களா? கிடையாது. வீர மரத்தி வேலுநாச்சார் வம்சம்டா, வேலுநாச்சோட பேரங்கடா நாங்க அப்படின்னு போடுறது பேசுறது. வேலுநாச்சார் பரம்பரைன்னு பேசுறேன்னா, வேலுநாச்சார் இன்னைக்கு ஒரு வீரமங்கை என்ற அடையாளத்தோடு இருக்காங்கன்னா அவருக்கு உதவி செய்தது ஹைதர் அலி திப்பு சுல்தான். அவருடைய படையினுடைய தளபதியாக இருந்தது குயிலி, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவள். அதெல்லாம் தாண்டி அந்த படைக்கு பேர் வச்சு உடையால் பெண்கள் படையினை. வேலுநாச்சியார் அந்த வழியாக போயிருக்கும்போது போகிறாங்களான்னு வெள்ளைக்காரன் கேட்கும்போது இந்த வழியாக போனாங்க, ஆனால் காட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தன் தலையை அறுத்து கொண்டு 2 துண்டாக விழுந்தா. அன்னைக்கு 2 விழுந்து வெட்டுடை காளியம்மனாக இன்னைக்கு குலதெய்வமாக மாறிக்கிற அந்த உடையால் பேரை தான் தன்னுடைய பெண்கள் படையணிக்கு வச்சாங்க என்பது வரலாற்று குறிப்பு. அப்படி கோனார், தேவேந்திரர், அங்கிருந்த நாடார், பிள்ளைமார், தாண்டவராயன் பிள்ளைமார் எல்லாரும் சேர்ந்து தான் களத்தில் நின்று வென்றாங்க. அப்போ வேலுநாச்சியாரோட வாரிசுன்னு சொல்லும்போது எல்லா சமூகத்தையும் அரவணைச்சு தான் நிற்கணும், எல்லா சமூகத்தையும் அண்ணன் தம்பியான பார்க்கணும். வேலுநாச்சியார் பேரன், ஆனால் நான் எல்லா சமூகம் என் சமூகம் தவிர எல்லாத்தையும் வெட்டிட்டு நான் பேர் வாங்குவேன். எப்படி நீ வேலுநாச்சியார் பேரன்? அதே முத்துராமலிங்கத்தினுடைய வழியாக அவருடைய வழித்தோன்றலாக மூக்கையாத்தவர் வந்தார். இந்திய திருநாட்டிலே கச்சத்தீவுக்காக பாராளுமன்றத்தில் பேசின ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா மூக்கையாத்தேவர். அப்படி மீனவ மக்களுடைய என்னுடைய சொந்த மாவட்டம் ராமநாதபுரத்தில் என்னுடைய பாட்டன் சேதுபதியோட சொத்தாக கூடிய கச்சத்தீவை தூக்கி கொடுத்துட்டீங்க, என் மீனவ மக்கள் பாதிக்கப்படுறாங்க என்று இந்த காங்கிரஸுடைய பார்லமெண்ட்டை எதிர்த்து பேசியவர். அவரை போலவே வந்து தொடர்ச்சியாக சாகு வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர். இன்றைக்கும் வந்து உரங்கா புலி என்று இன்னைக்கு உசிலம்பட்டியில், மேலே நீலிதநல்லூரில், அதே போல் இந்த கமுதி பக்கத்தில் 3 பசுமன் முத்துராமலிங்க தேவர் அரசு கலைக்கல்லூரி உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர். இன்னைக்கு அதே பிரமலை கல்லூரி சமூகத்தை சார்ந்த, மரவ சமூகத்தை சார்ந்த, சேர்வா அகமுடையார் சமூகத்தை சார்ந்த, ஏன் பட்டியல் சமூகத்தை சார்ந்த பல்வேறு சமூகத்தை சார்ந்த நபர்கள் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் படித்து இன்னைக்கு தாசில்தாராக மாறி இருக்கிறான், இன்னைக்கு ஒரு ஆர்ஐயா இருக்கிறான், இன்னைக்கு ஒரு IPS IAS அதிகாரியாக இருக்காங்க, இன்னைக்கு பல்வேறு துறைகள் இருக்காங்க, பல்வேறு தொழில் அதிபர்களாக இருக்காங்கன்னா அந்த கல்லூரி தான் காரணம். ஆயிரக்கணக்கான நபர்களை உருவாக்கி அனுப்பியிருக்கு. அப்படி ஒரு கல்வி வள்ளலாக, கல்வி தந்தையாக மூக்கையாத்தேவர் இருந்தார். கல்லூரியில் திறந்து வச்சார். அவர் என் ரோல் மாடலுங்க. எங்கள் ஊரில் இந்த பகுதிகளில் கல்லூரியே இல்லாமல் இருக்குது. அவரை மாதிரி நானும் படித்து பட்டம் பெற்று என் மக்களுக்கு ஒரு கல்லூரியை கட்டணும், என் வழிகாட்டணும். நீ ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். நீ யாரை ரோல் மாடலாக எடுத்துருக்கிறத பொறுத்த நீ ரோல் மாடலாக மாறுவியா, நீ கொலகாரனாக மாறுவியாங்கிறது இருக்குது. இப்போ சின்னத்துறையை வெட்டினாங்க. சின்னத்துறை இன்னைக்கு படித்து பட்டம் பெற்று நாளைக்கு ஏதோ ஒரு அரசு தேர்வு எழுதியோ இல்லை ஏதோ ஒரு ஜாபுக்கு போயிடுவார் சின்னத்துறை. நீ என்னான சின்னத்துறையை வெட்டின, வெளியே வந்து இன்றைக்கி பெரும்பத்தில் வெட்டியிருக்கிற, நாளைக்கு என்னாவ? நாளைக்கு மீண்டும் குண்ட சட்டம் போட்டு வேலூருக்கு போவேன், கடலூருக்கு போவேன். தமிழ்நாடு முழுக்க நான் போகாத ஜெயிலே கிடையாடா. படித்ததே பாளையங்கோட்டை ஜெயிலு தான்டா.
வேலூர் ஜெயிலை வெள்ளை அடித்து வாடகை விட்டு தர்றோம். அது இல்லாமல் மதுரை ஜெயிலில் மைதானம் வச்சு மல்யுத்தம் நடத்துகிற பரம்பரான்னு சொல்லி டயலாக் பேசிக்கிட்டு எனக்கு கடலூர் ஜெயிலில் என் ஃப்ரெண்டு நம்ம இது என் கேஸ்காரன், இவர் என் கேஸ்காரரு, நாங்களாம் ஒரே இது, நாங்கள் வந்து இப்போ நாங்குநேரி சப்ஜெக்டில் நாங்கள் இருந்துக்கிறோம், அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா திருச்சி முசிறி சப்ஜெக்ட்லையும் நாங்கள் பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி கேஸ்காரன் சொல்லி சிறைக்கு போயும் திருந்து கிடையாது, சிறைக்குள்ளே போயும் தேவர் பிளாக்கு, நாடார் பிளாக்கு, எஸ்சி பிளாக்கு அப்படின்னு பிளாக்காக பிரிச்சுறது, அங்கே போய் கூட்டு சேருது. நீ எந்த ஊர்றா? நான் சங்கரங்கோயில் பக்கம், அங்கே போட்டோம்ல, போட்டு தானே வந்திருக்கோம் அப்படிங்கிறது. இங்கே நீ யார்? நாங்கள் ராம்நாடியா, நாங்கள் அங்கே சேட்டையை கொடுத்துட்டு ஊடால பூந்து அறுத்துட்டு வந்திருக்கோம்யா அப்படின்னு அங்கே போய் செட்டு சேர்ந்துடுறது. செட்டு சேர்ந்து உள்ள சாதாரண குத்துற வழக்கம் இருப்பான், வெளியே வரும்போதே அங்கே ஒருத்தர் கண்டா அவனை போட்டால் தான் நம்ம பெரிய ஆளாக முடியும் அப்படின்னு இங்கே வந்து வெளியே வந்து கொலை பண்ணிட்டு திருப்பி ஒரு மாதத்தில் இப்படி முழு நேர கொலகாரனா மாறி சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்ட நபர்களாக இருக்க வேண்டிய நபர்கள் இன்னைக்கு கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இவர்கள்லாம் சமூகத்திற்காக உழைச்சாங்க, அதனால் இந்த சமூகத்திலையும் பெருடுத்தாங்க, ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்திலையும் பெருடுத்தாங்க. நீங்கள் என்னைக்கு வேணாலும் காவல்துறை என்கவுண்டர் பண்ணும், என்னைக்கானாலும் ஏதாவது நேர்மையான காவல்துறை அதிகாரி, நேர்மையான வழக்கறிஞர், நேர்மையான நீதிபதி இருந்தால் தூக்கு தண்டனை வரை கூட கொடுக்கலாம், இல்லை குறைந்தபட்சம் வந்து சாகும் வரை சிறை கொடுக்கலாம். அந்த அளவுக்கான கொடும் குற்றவாளிகள் கொலை பண்ணுறதை பற்றி எந்த கருணையும் இல்லாமல், எந்த விதமான துளி பதட்டமும் இல்லாமல் தொடர்ச்சியாக கொலை பண்ணிக்கலாம், ஊருக்குள்ளே புகுந்து வெட்டலாம் அப்படிங்கிற மனநிலை எங்கேருந்து கிளம்புது அப்படின்னா, இந்த 20 வயசு 21 வயசு 22 வயசு பசங்களுக்கு எங்கேருந்து கிளம்புது? சாதி போதைங்கிறத தவிர, சாதி போதை என்பதை தாண்டி நான் பெரிய ஆள் ஆகணும் என் சாதியில். அப்போ கொலை பண்ணவன் கொண்டாடப்படுறான், கொலை பண்ணவன் புகழப்படுறான் அப்படிங்கும்போது அவனுக்கு என்னாவது? நம்மளும் கொலை பண்ணுவோம். அப்போ வேறு ஆட்களை, மற்ற சாதிக்காரங்களை கொன்னா நம்ம ஆட்கள் கொண்டாடுவான், நம்ம ஆளில் பெரிய ஆள் ஆகலாம், கல்யாண பேனரில் ஃப்ளெக்ஸ் வைப்பான், காது குத்துக்கு ஃப்ளெக்ஸ் வைப்பான், இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் நம்மளை பற்றி ரீல்ஸ் போடுவான், யூடியூப்பில் நம்மளை பற்றி வீடியோ வரும், அதனால் நம்ம பெரிய ஆளாகி நம்ம இதுலேருந்து இதே நாங்குநேரி பகுதியில் மருகால்குறிச்சி இந்த ஏரியாவில் வழக்கறிஞர் படித்த எத்தனை பேர் இருக்காங்க, அவங்கள ரோல் மாடலை எவனா எடுத்துருக்கானா? ஐஎஸ்ஆர்ஓவில் ஒர்க் பண்ணக்கூடிய, இஸ்ரோவில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்காங்க, நீதிபதிகள் இருக்காங்க, காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க. ஏன் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எடுத்துக்கோமே, எத்தனை ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க, ஐஏஎஸ் இருக்காங்க தேவர் சமூகத்தில். அவங்களால ரோல் மாடல் இவரை மாதிரி வரணுங்க, இந்த மாவட்ட ஆட்சியர் நம்ம ஆட்கள் சொல்கிறாங்க அவரை மாதிரி நான் வரணும், ஒரு ரூபாயை போட்டு நான் பார்த்தே கிடையாது. இவர் தேவமாராம ஐபிஎஸ் இவரை மாதிரி நான் வரணுங்க, அவரை அடையாளப்படுத்த கூட வேண்டாம், மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இவரை மாதிரி நான் வரணுங்க, யாரையும் அடையாளப்படுத்த வேண்டிய தேவையில்லை. குறைந்தபட்சம் இந்த நீதிபதி, இப்போ நீதிபதி இந்த ரத்னவேல் பாண்டியன் நேர்மையான நீதிபதி, ரத்னவேல் பாண்டியன் மாதிரி நான் வரணுங்க, நீதிபதி மாதிரி வரணும் அப்படின்னு எவனாவது ஒருத்தன் சொல்லியிருக்கானா? ஒரு பேர் சொன்னது கிடையாது. இதே திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்த நீதியரசர் ரத்னவேல் பாண்டியன் ஒருத்தர் இருந்தார். இன்னைக்கு சிறை படத்தில் ஒரு சின்ன காட்சி அவரை பற்றி வந்திருக்கும். இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்தவர் ரத்னவேல் பாண்டியன், திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்து, இதே சமூகத்தில் பிறந்து மண்டல் கமிஷனை அவருடைய அறிக்கை எதிர்த்து, இடஒதுக்கீட்டுக்கான அந்த மண்டல் கமிஷனை எதிர்த்து வட மாவட்டங்களில் பல வழக்குகள் பதிவு செய்யப்படுது. அந்த வழக்குகளில் முதன்மையான நீதிபதியாக இருந்து இடஒதுக்கீட்டில் அதை சாத்தியப்படுத்துவதற்கான தீர்ப்புகளை வழங்கியவர் நீதியரசர் ரத்னவேல் பாண்டியன். அப்படி பல்வேறு தீர்ப்புகள், தென் மாவட்டத்துடைய கலவரத்திற்கு கூட ஒரு தனிநபர் ஆணையத்தில் அவர் முக்கியமான ஒரு அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். தென் மாவட்டத்திற்குரிய பொருளாதார சூழல் தான் இந்த கலவரங்களுக்கான முக்கியமான காரணம் என்று அவர் பதிவு பண்ணார். அப்படி பல்வேறு வழக்குகளில் இருந்திருக்காரு. அந்த ரத்னவேல் பாண்டியன் யாருன்னு போய் தேடிப்பார், கூகுள் பண்ணிப்பார், விக்கிபீடியாவில் போய் படிச்சுப்பார். யார் ரத்னவேல் பாண்டியன், எந்த ஊருக்காரரு, என்ன பின்னணி, அவர் என்ன சாதனை பண்ணியிருக்காரு. ஒரு ரத்னவேல் பாண்டியன் இருந்து போயிட்டார். அது கூட பல ரத்னவேல் பாண்டியன் உருவாக்கப்படணும்ல. ரத்னவேல் பாண்டியன் ரோல் மாடலுங்க. ரத்னவேல் பாண்டியன்லாம் நீ இந்த படத்தை வர ரத்னவேல் பாண்டியனை பார்த்துற, மீசியை முறுக்கிட்டு பார்த்துறாத. நீதியரசர் ரத்னவேல் பாண்டியன் மாதிரி மாறணும்னு ஆசைப்படு. நான் நவீன் தேவர் மாதிரி வரணும், நான் மதன் தேவர் மாதிரி வரணும், நான் கட்டத்துறை மாதிரி வரணும். என்னவாக போகிற நீ? நான் புலித்தேவ மாதிரி வரணும், மருதுபாண்டி மாதிரி வரணும், இல்லை வேலுநாச்சியார் மாதிரி வரணும், நான் மூக்கையாத்தவர் மாதிரி வரணும், நான் முத்துராமலிங்கத்தவர் மாதிரி வரணும், நான் நீதியரசர் ரத்னவேல் பாண்டியன் மாதிரி வரணும். இதே சமூகத்தில் பிறந்து கடைசி வரைக்கும் சொல்லலை, அது சொல்லவும் கூட, சொன்னாலும் நமக்கு நான் கூசுது அவரை எப்படி பதிவு பண்ணுறதுக்கு. ஆனால் இதே சமூகத்தில், இதே தென் மாவட்டத்தில், சிறுவைகுண்டத்தில், ஏன் சொந்த ஊர் வெள்ளூர் அவருக்கு, சிறுவைகுண்டத்தில் பிறந்த, இன்னைக்கு இந்தியாவினுடைய பொது உடைமை சித்தாந்தத்துடைய முக்கியமான முகமாக மாறி இருக்கிற ஐயா நல்லகண்ணு
யாராவது ஒருத்தர் ரோல் மாடல் எடுத்துருக்கீங்களாடா? ஒருத்தர். நல்லகண்ணு எங்கள் ஊரில் பிறந்தவருங்க, எங்கள் தாத்தாங்க. சாதி ஒழிப்பிற்காக, சமூக நீதி காப்பதற்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, தாமிரபரணி ஆத்தை காப்பதற்காக போராடினவர். சாகிற வரைக்கும் ஒத்த பேச எவன்ட்டில் லஞ்சம் வாங்காமல் இறந்து போயிருக்காரு. எந்த அரசு கட்சி தலைவர்களும் அவரை விமர்சனம் பண்ணலை. அப்படிப்பட்ட ஊருக்காரங்க எங்கள் ஊருக்காரங்க. அவர் கம்யூனிஸ்ட், ரியல் பொதுவுடைமைவாதி. அவர் என் ரோல் மாடலு. இந்த இன்ஸ்டாகிராமில் இந்த சாதி தலைவர்கள் சாதிக்காக கொலை பண்ணவன், இல்லை சாதி பேரை சொல்லி கொலை பண்ணவன், இல்லை வேற சாதிக்காரனை கொலை பண்ணவனை இன்ஸ்டாகிராமில் வைக்கிற ஒருத்தன் கூட நல்லகண்ணு வைக்கல. நல்லகண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. உடனே கேட்பாங்க, நீ அந்த கொலைக்கு பேசுனியா, இதை மட்டும் பேசுற, அந்த சாதி பற்றி தவற பேசுனியா, இதை பற்றி பேசுற. இதை பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. இதே இடத்துலேருந்து பிறந்து கிடந்து உருண்டு புரண்டு வந்து இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறேன். அதனால் பேசுகிறேன், உரிமையில் பேசுகிறேன். இன்னும் தேவமாறனாலே வந்து திருட்டு பயிலுங்க, தேவமாறனாலே வந்து அருவ அடுத்து வெட்டுவானுங்க, தேவமாறனாலே ரவுடி, தேவமாறனாலே சாதியுரி பிடிச்சவன், அதுவும் திருவள்ளிக்காரனாலே சாதியுரி பிடிச்சவன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு உடம்பு கூசுது, எனக்கு மனசு வலிக்குது. இதே சமூகத்தில் பிறந்த எத்தனை ஐபிஎஸ், ஐஏஎஸ், தாசில்தார், கலெக்டரு, எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அமைச்சர்கள், எத்தனையோ முன்னோர்கள் இருக்கும்போது ஒரு அறிவார்ந்த சமூகமாக வளர வேண்டிய சமூகத்தை இராணுவத்தில் எத்தனை ஆயிரம் பேர் செத்துருக்கான், எத்தனை ஆயிரம் பேர். எடுத்தோடனே நேராக கொண்டு போய் குண்டு காட்டுவான், வீம்புக்கு நிற்பான். இராணுவத்தில் முதல் சாவுறான், முதல் குண்டா வாங்குறான். அவனையெல்லாம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் எவனோ எங்கேயோ ஒரு மூலையில் 1 விழுக்காடு 2 விழுக்காடு சாதி வெறியோடோ இல்லை தன்முனைப்போடோ தன்னை பெரியாளும் காட்டுகிற செய்கிற தவறு ஒட்டுமொத்தமான சமூகத்தின் மீது விழுகிறது. இந்த ஊரா இது இப்படித்தான், இந்த மாவட்டமா இது இப்படித்தான், இந்த சாதியா இது இப்படித்தான் என்கிற பார்வை இந்த இன்னைக்கு பெரும்பத்தில் போய் வெற்றிருக்காங்கல்ல, இவனை மாதிரியான ஆட்களால் ஏற்படுகிறது. அது இனிமேல் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற வருத்தத்திலையும் வேதனையிலும் தான் இதை நான் பதிவு பண்ணுறேன். பொது புத்தியில் அவங்க ஆண்ட பரம்பரை, அவங்க திமிரு பிடிச்சவங்க அப்போல்லாம் ஒரு பொது புத்தி இருக்குது. ஆனால் உண்மையான நிலைமை என்ன தெரியுமில்ல, இதே திருநெல்வேலி மாவட்டத்தில் இவங்களோட பின்னணி விசாரித்து பார்த்தா நிச்சயமாக அவங்க அம்மா அப்பா கூலி தொழிலாளியாக இருப்பாங்க. யாருக்கும் நிலம் இருப்பதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவாக இருக்கும். அவங்க பக்கத்தில் கூடிய வேற ஒரு சமூகத்துடைய தோட்டத்திலேயோ இல்லை இதே சமூகத்தை சார்ந்த வட்டிக்கு விடக்கூடிய நிலம் மட்டுமே வைத்திருக்கக்கூடிய அந்த தேவர் சமூகத்திலேயே மறவரிலேயே ஒரு முதலாளியுடைய தோட்டத்திலேயோ வயக்காட்டிலேயோ போய் கூலி வேலை பார்ப்பாங்க. காலையில் போயிட்டு மாலையில் வரக்கூடிய, இல்லை வாழை வெட்டக்கூடிய, இல்லை நெல்லுக்கு களை பறிக்கக்கூடிய, இல்லை தேங்காய் பறிக்கக்கூடிய, இல்லை இங்கேருந்து போய் மகாராஷ்டிராவில் வடை விற்கக்கூடிய, இல்லை இங்கேருந்து போய் கேரளாவில் போய் வடை விற்கக்கூடிய, இல்லை இங்கேருந்து போய் கேரளாவில் லாட்ரி விற்கக்கூடிய அப்படிப்பட்ட குடும்பத்து பின்னணியில் தான் இருந்திருப்பான். எத்தனை பேர் வாரத்தை திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமைக்கும் கேரளாவில் லாட்ரி விற்றுட்டு சனிக்கிழமை ஊரில் வந்து சரக்கு அடித்து கூத்தடிக்கும் பல பேர் இருக்கிறான். இங்கேருந்து வேலை கிடைக்காம மகாராஷ்டிராவுக்கு ஓடி போனவன் பல பேர் இருக்கிறான். இதே சமூகத்தில் உழைச்சி எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு வெறியோட திருநெல்வேலி ஃபேக்ட்ரிகளில் ஆட்டோ டிரைவரா, லாரி டிரைவரா, பேருந்து டிரைவரா எல்லாருமே அருவாளோட இருக்கிறானா. பேருந்தில் ஓட்டும் போதே அருவாள் அப்படி தொங்க போட்டுக்கிட்டு நாங்களாம் தேவமாடுறா வண்டியை வரடான்னு வளர்ப்பானா. அங்கே ஒழுங்காக பவியமாக வேலை பார்த்தா சம்பளம் கிடைக்கும். ஆட்டோ ஓட்டுநர்கள் மீசியை நல்லா அப்படி பெருசாக வச்சுக்கிட்டு அருவாளை போட்டுக்கிட்டு என்ன ஆட்டோ அப்படின்னு கூப்பிட்டா வருவாங்களா? அங்கே அது மாதிரி தான் இருந்தாகணும். எல்லாரும் அப்படி கிடையாது. எல்லாரும் உழைச்சி முன்னேறும். 99.99 விழுக்காடு எல்லா சமூகத்திலையும் ரவுடி போயிருக்கான், இந்த சமூகத்திலையும் இருக்கிறான். ஆனால் இங்கே என்னென்னா தன்முனைப்போடு இந்த இன்ஸ்டாகிராமில் எடுத்து போடுறது, இந்த ரீல்ஸ் போடுறது, இதை வந்து பெருமையாக நினைப்பது, கொலையை வந்து பெருமையாக நினைப்பது, கொலை பண்ணவனை பெருமையாக நினைப்பது, கொலை பண்ணவனை பெரிய ஹீரோவாக நினைப்பது. கொலை பண்ணவன் ஹீரோ இல்லடா, அவன் கொலகார பையன். ஒரு உயிரை துடிக்கிற கொல்ற எவனா இருந்தாலும் அவன் கொலகார பையன் தான். அவன் ஹீரோவே கிடையாது. அவன் சக மனிதனாகவும் அவனை பார்க்க முடியாது. அவனை முதல்ல மனுஷனே பார்க்கக்கூடாது. இல்லை அவனை ஹீரோவாக பார்க்குறது, அவனை வந்து அவனுக்கு ஒரு பாசறை உருவாக்குவது, அவனை வந்து பெரிய போர்ட்ரேட் பண்ணி அவனுக்கு ஒரு செலை வைப்பது, அவனுக்கு ஒரு படம் வைப்பது, அவன் செத்து போய்ட்டு அவனுக்கு ஒரு பாசறை வைப்பது, கல்யாணம் போஸ்டர் அவனை போடுவது, இது என்ன மாதிரியான மனநிலை? இதே ஊரில் தான் நானும் வந்திருக்கிறேன், இதே சமூகத்தில் நானும் பிறந்திருக்கிறேன். எங்கள் வீட்டில் எத்தனை திருமணம் இருக்குது, எந்த கொலகார பையன் போட்டவே நான் போட்டது கிடையாது. இதே திருநெல்வேலி மாவட்டத்தில் PA ஃபேமிலி அப்படின்னு கூகுள் பண்ணிப்பார், இல்லை இன்ஸ்டாகிராமில் போய் பாரு. கொம்பங்குளத்தில் பிறந்து அண்ணன் சாமிநாதனுடைய ஃபேமிலி சென்னைக்கு வந்து பல்வேறு தொழில்கள் செய்து, முறையான தொழில்கள் செய்து, இந்தியா முழுமைக்கும் தொழில்களை விரிவுபடுத்தி இன்னைக்கு ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய பேலஸில் போய் தன் மகனுக்கு திருமணம் பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராமை திறந்தாலே PA ஃபேமிலி மேரேஜ் ஃபோட்டோஸு வீடியோஸ்னு வருது. யார் அந்த PA ஃபேமிலி அப்படின்னு பார்த்தா திருநெல்வேலி மாவட்டம் கொம்பங்குளத்தை, இதே இந்த நாங்குநேரி பக்கத்தில் தான். அப்போ நமக்கு ஒரு இது வருது இல்லை,
நம்ம ஊரில் பிறந்த ஒருத்தர் ஜெய்ப்பூரில் பேலஸில் போய் இங்கிருந்து இண்டிகோ வண்டியை மொத்தமாக புக் பண்ணிட்டு போய் ஒரு ஃப்ளைட்டில் போய் கல்யாணம் பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்க. அப்போ அது மாதிரி நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், அது மாதிரி நம்ம வளரணும். அதுதானே உண்மையான ரோல் மாடலாக இருக்கணும். எத்தனையோ திரைத்துறையில் இயக்குனர்கள், பாடல் ஆசிரியர்கள், தயாரிப்பு தரப்பில் நடிகர்களாக வளர்ந்துருக்காங்க. சரி, இவன் நம்ம ஆளுன்னு கொண்டது பெருமை மட்டும் இல்லை, அவனை மாதிரி நம்ம வரணும். அவன் சாதாரண இடத்துலேருந்து மேலே ஏறி ஓடி வந்திருக்கிறான், கீழே கிடந்து வந்திருக்கிறான், ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்து இன்னைக்கு முதன்மை நடிகராக ஒருத்தன் வந்திருக்கிறான் என் நம்மால். அப்போ அவனை கொண்டாடணும். அதுபோல் நாம நம்ம துறையில் வளரணும். நாம் ஒரு சின்னதாக ஆரம்பித்தோம், நம்ம பெருசாக இது பண்ணணும், சம்பாதிக்கணும், பெருசாக தொழில் பண்ணணும், நம்ம குடும்பம் வளரணும், நம்ம 4 பேருக்கு உதவி பண்ணணும். இதுதானே சரியான பார்வையாக இருக்கும். இதுதானே இவங்க இந்த மாதிரி ஆட்கள் தான் ரோல் மாடலை எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு கொலை பண்ணுறவன், கத்தியை வச்சு குத்துறவன், கத்தியை வச்சு இன்ஸ்டாகிராமில் போடுறவன், அவனுக்கு முதல்ல லைக் போடுறத, அவனுக்கு முதல்ல ஷேர் பண்ணுறத, அவனை கொண்டாடுறத ஒரு தலைவர் நிறுத்தணும். இது ஏன் இது கட்டுப்படுத்த முடியாமல் போயிடுச்சுன்னா, பெரிய ஆட்கள் எல்லாருமே வெளியேறிட்டாங்க இந்த மாதிரி சேட்டைகள்லேருந்து. இந்த சின்ன பசங்க எல்லாம் இந்த சோசியல் மீடியா இதில் ஆர்கனைஸ் ஆகிட்டான். இதில் ஆர்கனைஸ் ஆகி அவனுடைய தனித்திறனை வெளிப்படுத்தி அதன் மூலமாக சமூகத்தில் பிரபலமடைய வேண்டியவன், தனித்திறனை வெளிப்படுத்துறதுக்கு வழிகாட்டுவதற்கு தலைவர்கள் இல்லாமல் சாதி தலைவர் இருக்கான். ஒவ்வொரு ஒரு தேவர் சமூகம்னு எடுத்துட்டோம்னா ஒரு 300 கட்சி இருக்கும். அது முத்துராமலிங்க தேவர் பேரை சொல்லி ஒரு 250 கட்சி இருக்கும். முத்துராமலிங்க தேவர் பேரை சொல்லி கட்சி நடத்தினா உருப்படவே முடியாது. ஏன்னா முத்துராமலிங்க தேவர் இப்போ பேரை சொல்லி கட்சி நடத்தினா உண்மையாக இருக்கணும். துடிப்பான சாமின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில், தப்பு செஞ்சால் அந்த சாமி விடாதுன்னு. அது மாதிரி தான் முத்துராமலிங்க தேவர் துடிப்பானவர். அவர் பேரை சொல்லி நீ செங்கச்சொல்லியில் போய் காசு வாங்கணுன்னு வை, அவர் பேரை சொல்லி மணல் கொள்ளையில் போய் நீ காசு வாங்கணுன்னு வை, அவர் பேரை சொல்லி கனிமூல கொள்ளையில் நீ காசு வாங்கணுன்னு வை, அவர் பேரை சொல்லி இந்த திமுக அதிமுக ஒத்த சீட்டு நீ பேரம் பேசுன்னு வை, உன்னை அழிச்சிட்டு தான் மற்றவங்க பார்ப்பாரு. அப்போ இந்த போலியான பொய்யான சாதியை வச்சு பிழைக்கக்கூடிய ஒரு 4-5 பேர், அதுவும் திருநெல்வேலிக்குள்ளே ஒரு 50 பேர் இருக்காங்க. இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, தேர்தல் நேரத்தில் யாரையாவது திட்டி பேசி இன்னொரு கட்சிகிட்ட காசு வாங்கிட்டு கம்முன்னு படுத்துக்கிறது. எந்த விதமான குவாலிஃபிகேஷனும் கிடையாது, எந்த விதமான குவாலிட்டியும் கிடையாது, எந்த விதமான பொது சமூக பற்றும் கிடையாது, எந்த விதமான இனமொழி பற்றும் கிடையாது. இவன் இனம்னா சாதியவே இனம் நினைச்சிட்டு கூட்டம். சாதிங்கிறது இனம் இல்லடா, அது குடி. இனம்னா நம்ம தமிழர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்டதுனால் நாம் தமிழ் இனம். அது அந்த அடிப்படை புரிஞ்சிருக்காரு. தேவர் என்னமே திரண்டுவான்னு சொல்லிட்டு எங்கேயா போய் அரவானம் வச்சுட்டு ஓடி போயிடுவான். அப்படிப்பட்ட இந்த கும்பல் என்ன பண்ணுது, இதுக்கு தூவம் போடுவது. நீ வெட்டு, நான் பார்த்துக்கிறேன், அவன் ரொம்ப பேசிட்டான், அவனை வெட்டிடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பின்னாடி தூவம் போட்டு. ஏன்னா இவனே ஏற்கனவே ஒரு அக்யூஸ்டாக தான் இருப்பான். இவன் அக்யூஸ்ட் வந்து கட்சியை தொடங்கியிருக்கிறான். அப்படிங்கும்போது இந்த அக்யூஸ்டுகள் பூரா தொடங்கின கட்சி என்ன ஆகுது அப்படின்னா, பல அக்யூஸ்டை உருவாக்குவது. சொல்லப்போனால் இந்த இடத்துல இந்த நவீன்கிற பையனே அவன் ஒரு விக்டிம் தான். அவன் ஒரு விக்டிம். அவனை எவனோ தூண்டி விட்டுருக்கான். தூண்டி விட்டு ஒரு சாதிக்கு எதிராக தூண்டி விட்டு அவனை கொலை பண்ண வச்சுட்டாங்க. அவன் சின்ன வயசுலேருந்து, அந்த பையன் வீடியோவில் சொல்கிறான், சின்ன வயசுலேருந்து நான் ஸ்போர்ட்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட்டு, பெரிய கபடி பிளேயரு. அந்த ஊர்க்காரன்ட்ட விசாரிக்கும் போது காளமாட்டுக்கு இணையாக ஓடுவாங்க நவீன், காளமாட்டுக்கு இணையாக ஓடுவான். இன்றைக்கி காளமாட்டுக்கு இணையாக ஓடி நல்லா ஓடி ஆர்மிக்கு போக தான் கனவு இருந்தவன் இன்றைக்கி போலீஸ் துரத்துறது காளமாட்டுக்கு இணையாக ஓடிக்கிட்டு இருக்கான். வேறு என்ன நடந்துச்சு? ஒரு சின்ன முடிவு அவன் வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சு. ஒரு திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த ஒரு கொலை, வேறு ஒரு சமூகத்தை சேர்ந்த கொலையில் இவன் அக்யூஸ்டு. ஊரே சுற்றி வளைச்சிருது. போலீஸ் இவனை பிடிச்சி ஜெயிலில் போடுது. வெளியே வாரான். உள்ளே போன 2வது நாள் ஆர்மிக்கு இவனுக்கு இது வருது, ஆர்மியில் சேர சொல்லி கடிதம் வருது. முடிஞ்சு போச்சு, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இப்போ ஆர்மியும் போக முடியாது, போலீஸும் போக முடியாது, எந்த நிறுவனத்திலையும் பணி செய்ய முடியாது. கொலகாரன் அப்படிங்கிற திருநாட்டு கேஸ் உள்ளவனே யார் எடுத்துக்குவா, யார் வேலைக்கு சேர்ப்பா? ஒரு நவீன் தெரியாமல் உருவாயிட்டான். இப்போ பல நவீன்கள் உருவாகி கொண்டிருக்கிறான். நான் எடுத்துக்காட்டு நவீனை சொல்கிறேன். இது போல் பல பேர்கள் இருக்குது. பல பேர்கள் பல்வேறு சமூகத்தில் இருக்குது, எல்லா சமூகத்திலும் இருக்குது. இது தொடர்ச்சியாக திருநெல்வேலியில் நடப்பதனால வருத்தத்தில் இதை பதிவு பண்ண வேண்டிய தேவை ஏற்படுது. ஒருத்தன் அவனே ஃபோர்ஸ் பண்ணி தள்ளப்பட்டிருக்கான். அவன் மண்டையை கழுவி மூளையை கழுவி நம்ம இப்படி வரணும், நம்ம இன்னும் சாதி, நம்ம ஆண்ட பரம்பரை, நம்ம இப்படிலாம் இருக்கணும், நம்ம இவங்களை வெட்டினா தான் நம்ம பெரிய ஆளாக முடியும் அப்படின்னு மண்டையை கழுவி அவனை உருவாக்குனாங்க. அப்புறம் அவன் குடும்பம், சுற்றத்தாறு, காவல்துறை, அந்த சாதி கட்சி அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து அவனை வளர்த்து விட்டுச்சு. இப்போ அவனைப் போலவே பல பேர் உருவாக்குறதுக்கு தயாராகிட்டு இருக்கான். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்துச்சுன்னா கூட நம்ம கடந்து போயிட்டே இருக்கலாம். அன்றைக்கி இருக்க சூழல் வேறு, அன்றைக்கி இருக்க சாதிய கட்டுமானம் வேறு. இன்றைக்கி படித்து பண்பட்ட ஒரு சமூகம் மாறின பிறகும் மீண்டும் தேவர் சாதி, நாங்கள் இன்னாரு, நாங்கள் இந்த வெறி அப்படிங்கிற குறியீடோடு கொலைகள் நடத்தப்படுது. பெருமைக்காக நடத்தப்படுது. ஊருக்குள்ளே போது எல்லாரையும் வெட்டுறான், நாங்குநேரில் வெட்டுறான், சிவகங்கையில் வெட்டுறான்னா இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மட்டும் இல்லாமல்
இந்த சமூகம் சீரழிவான சமூகமாக மாறிவிடக்கூடாது. இந்த இளைஞர்கள் தமிழ்நாட்டினுடைய ஆற்றல்கள் பாருங்க, எல்லாமே 20 வயசு 21 வயசு, இவன் ஆற்றல் மிகுந்தவன், எல்லாருமே ஃபோர்ஸ் ஆனவன். இவனை பண்படுத்தினா, இவனை வேற டைரக்ஷன் திருப்பினா, இவன் உண்மையிலே நல்ல இளைஞனாக, படித்தவனாக, ஒரு பட்டம் பெற்றவனாக, ஒரு பெரிய ஆளாக வரக்கூடியவன். ஆனால் எல்லாரும் கொலை பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கான். இதை ஒட்டுமொத்தமான அரசு, சமூகம், அமைப்புகள், குடும்பம் எல்லாம் சேர்ந்து மாற்றலைன்னா இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பின்னாடி ஒரு சமூகத்தை சார்ந்த பெரும்பான்மை இளைஞர்கள் திருப்பப்படுவாங்க. அது ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்துக்கு ஆபத்து. இந்த திராவிட மாடல் அரசு, சமூக நீதி அரசு, சாதி ஒழிச்ச அரசு, பெரியார் மண்ணு, அண்ணா மண்ணுன்னு சொல்லக்கூடிய இந்த அரசுகள் உடனடியாக இதில் கவனம் செலுத்தி இந்த இளைஞர்கள் சமூக வலைதளங்களுடைய ஆக்டிவிட்டிஸை முழுமையாக கண்காணித்து இவன் என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கான், என்ன பேசுகிறான் என்பதை முழுமையாக ஆய்ந்து இவர்களை திருத்தலை அப்படின்னா மிகப்பெரிய பேரிழப்பு தமிழ் சமூகத்துக்கே ஏற்படும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.